பிள்ளைகள்லாம் படிக்க வச்சாங்க. இந்த பிள்ளைகள்லாம் படிச்ச உடனே அதிகாரி ஆயிட்டாங்க. இப்போ அதிகாரி ஆன உடனே அவங்களுக்கு கேவலமா இருக்கான். இந்த பாறை சத்தம்லாம் கேட்கறது. இந்த நாங்கள் வேட்டெல்லாம் போடலை, அதிகமாகலாம் வேட்டு போடலை. சுற்றி இந்த பக்கம் கம்மா, இந்த பக்கம் ஓடை, பெரிய ஓடை இருக்குது. இப்போ அளவைக்கு கவர்மெண்ட்டில் ஆர்டர் கேட்டாங்க. கலெக்டர் உத்தரவு போட்டார். கலெக்டர் வந்து அளக்க சொன்னார். அளந்தாங்க. ட்ரோன் வச்சு அளக்க சொன்னாங்க. அளந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க. அது கவர்மெண்ட் தான் போடணும். அது நாங்கள் தப்பு செஞ்சிருந்தோம்னா கவர்மெண்ட் தான் பயன் போடும். அதை விட்டுட்டு திருப்பி எல்லா பக்கத்தையும் வழி இல்லை. கரெக்டாக இருக்குது. எங்கள் தொழில் நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம். இந்த கரெக்டாக பண்ணுறது வேறு வழி என்ன அப்படின்னா, இந்த 3 அடியில் இந்த இடத்துல வண்டி கிராஸ் ஆகுது. இதை வந்து கல்லை ஊண்டுறாங்க. இந்த 3 அடியில் இந்த 3 அடி வெளியே போகக்கூடாது. அப்போ இதை ஊண்டியாச்சுன்னா இந்த குவாரியை முடக்கணுன்ற நோக்கம் தான் அவங்களுக்கு. ரோட்டில் நான் வீட்டு இருக்கு, நான் வீட்டை விட்டு வெளியேறேன். வீட்டை விட்டு வெளியேறேன்னா நான் ஹைவே வரைக்கும் நான் பட்டா வாங்கிட்டு போக முடியுமா? பட்டா ரோடு போட்டு போக முடியுமா? சிஎம்ஏ இருக்காரு. சிஎம் ஒரு கோட்டர் கட்டுறான், ஒரு கோட்டர்ஸ் கட்டுறான். அந்த கோட்டர்ஸ் வந்து இது வரைக்கும் பட்டா இருக்கா? இப்போ அந்த புறமக்களுக்கு போய் தான் ஹைவே போகணும். அப்படி இருக்கும் போதுல நேற்று வந்து சாதி பற்றி சொல்லி, ஏன்னா பள்ளப்பலை பரப்பலை செட்லே பலை நீ எப்படா தொழில் பண்ண போச்சு அப்படின்னு தங்க பாண்டின்னு ஒரு ஆளு, பாண்டி சின்ன சந்திரன் ஒரு ஆளு, அந்த போலீஸ்காரர் ஒரு ஆளு, அது எஸ்ஐயா இருக்காரு. இருந்தாலும் எஸ்ஐயா இருந்தால் சப்போர்ட் பண்றாரு. அவங்க மக்களுக்கு சாப்பாடுக்கு எல்லாம் உதவி பண்றாரு. கல்லுக்கால கொண்டு இறக்குறாரு. என்ன செஞ்சா நாங்க என்ன அவங்களை குடும்பப்படுத்தணும்? நாங்க பாரக்காரங்க யாராச்சும் நாங்க வேட்டு வச்சு அந்த கல்லில் விழுகணும். அந்த இடத்துல விழுந்துச்சுன்னா நீ சொல்லு, நான் அப்பா என் பூமியில விழுகுன்னு சொல்லு, நான் நிப்பாட்டிடுறான். எதுவுமே இல்லை, பக்கத்துல இல்லையா? நீ இருக்க 3 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கியே, எங்களை யாரும் தொந்தரவு பண்ற. அப்ப நான் ஜாதியில் தாழ்த்தப்பட்டு தொழில் பண்ணக்கூடாதா? நேற்று மறிச்சு லாண்ட் ஆர்டர் ஆகி அவன் அருவாக்கம் போட வர்றான். வந்து இறங்க வெட்டு வேண்டியான். எவ்வளவு கொடுமையை நாங்கள் பண்றாங்க. ஏன் இவங்களை இப்படி தொந்தரவு பண்றீங்க? அவங்களை உடனே அரெஸ்ட் பண்ணி தக்க நடவடிக்கை எடுக்கலண்டா. இது வந்து நான் ஜாதி அடிப்படையில் நானும் எல்லாருக்கும் பெடிஷன் கொடுக்க போறேன். அவ்வளவுதான். இது வந்து எனக்கு நல்லபடியாக தீர்த்து கொடுக்கணும். என் பேர் ரத்னம், சின்ன உடப்பு கிராமம் சேர்ந்தவன். நான் ரத்னம் கல்லணை கிராமத்தில் பாறை வச்சிருக்கேன். 1992 பாறை ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் என் பேர்ல எந்த ஒரு ரிப்போர்ட் கிடையாது. என்கிட்ட வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்தவங்களே அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன். அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க. நான் பொறுப்பு செஞ்சேன். சரி சார், ரைட். வாங்க எல்லாரும் அங்கே போடுவாங்க. மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராமத்தை சேர்ந்த ரத்தினம் என்பவர் கூறியதாவது: மேற்கண்ட முகவரியில் கடந்த 30 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கும் வேறு எவருக்கும் இடையூறின்றி குவாரி தொழில் செய்து வருகிறேன். மேலும் அக்குவாரியில் அப்பகுதியை சேர்ந்த பொது மக்களின் வாழ்வாதார பிரச்சினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பணிவழங்கி பல்வேறு உதவிகள் செய்து வரும் நிலையில் தற்சமயம் கல்லணை கிராமத்தில் முறைப்படி அரசு அனுமதி பெற்று கிரசர் குவாரி நடத்தி வருகிறேன். தற்பொழுது கடந்த சில மாதங்களாக அப்பகுதியை சேர்ந்தவரும் காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரியுமான ஒருவர் அப்பகுதியை சேர்ந்த சில நபர்களுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு எனது தொழிலை கெடுக்கும் நோக்கத்துடன் குவாரிக்கு செல்லும் பாதையினை ஆக்கிரமிக்க முயற்சி செய்வதுடன் பட்டியலி ஜாதியை சேர்ந்த என்னையும் ஜாதி பெயரை சொல்லி திட்டி வருகின்றனர். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது முறைப்படி உரிய விசாரணை மேற்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுப்பதுடன் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார்.